எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். வள்ளுவன் ஏட்டையும் எழுத்தாணியையும் எடுத்து வைத்துக் கொண்டு குறளை எப்படி ஆரம்பிப்பதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த போது அகர முதல எழுத்தெல்லாம் என்கிற அசரீரி ஒன்று எங்கிருந்தோ கேட்டதாம். அந்த மாதிரி புதியவனாகிய எனது முதல் படைப்பான இந்த மறிக்கொழுந்தை எப்படி துவங்குவதென்று தெரியாமல் இருந்தபோது என்னுடைய மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய திரு பாரதிராஜா அவர்களின் குரல்தான் எனக்கும் அசரீரியாக வந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கும். இப்படியாக அவர் ஆரம்பித்து வைத்த எனது புதிய கலை பயணத்தை எனது வணக்கத்திற்குரிய ஆசான் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள் ஆசியுடனும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்களின் ஆதரவுடனும் என்னை வாழ வைக்கப் போகின்ற ரசிக பெருமக்களின் பேராதரவுடனும் துவங்குவதில் பெருமைப்படுகிறேன். பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன். கண்ணா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. யாரு தெரியுதா? வணக்கம். இவரு ஒரு வகையில மாமா. டாடி டாடி, இந்த ஊர் ஜனங்களா எனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாருங்க, அந்த பாட்டிமா அந்த குழந்தையோட கையெடுத்து என்ன கும்பிட சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது டாடி. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். வா. நல்லா இருக்கீங்களா? டாடி டாடி, இந்த ஊரோட பேர் கொட்டாம்பட்டின்னு தானே சொன்னீங்க? அங்க பாருங்க, மறிக்கொழுந்து பட்டின்னு எழுதிருக்கு. அம்மாவோட பேர் தானே மறிக்கொழுந்து. இந்த ஊருக்கு எப்படி அம்மாவோட பேர் வந்துச்சு? சொல்றேன், வா. அங்கிளோட பேசிட்டு வாமா. ஏம்மா, உன் பேர் என்னம்மா? சித்ரா. அங்கிள், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கொட்டாம்பட்டிங்கிற இவ்வளவு சின்ன கிராமத்துல பிறந்த எங்க அம்மாவால இந்த ஜனங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு, ஒரு சாதனை புரியுற அளவுக்கு எப்படி இவ்வளவு மெச்சூரிட்டி வந்துச்சு? அம்மா, சாதனை பண்றதுக்கும் தியாகம் பண்றதுக்கும் திருச்சியிலிருந்து தான் வரணும், திருநெல்வேலியிலிருந்து தான் வரணுங்கிற வரமுறை எல்லாம் இல்லம்மா. யாரு எங்கிருந்து வேணாலும் சாதனை பண்ணலாம். அதுக்கு முயற்சியும் மூளையும் தான் முக்கியம். நாம திருவிழாவுக்கு போலாமா கண்ணா? வாமா. மெட்ராஸ்க்கு அடுத்த ட்ரெயின் எப்போ? ஏங்க 2 நாள் தங்கிட்டு போலாமே? போலாம், ஆனா கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. குழந்தைக்கு எக்ஸாம் வேற. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ரயில் வருது. அதுல டிக்கெட் சொல்லிடுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க போய் இந்த ட்ரெயின் டிக்கெட் சொல்லுங்க. சரிங்க ஐயா. டாடி, ஒண்ணு இல்லம்மா. டாடி, ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சு போச்சே, இப்போவாது சொல்லலாம்ல. பொறுமையா இருமா. ஒவ்வொரு கிராமத்து திருவிழாவிலையும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருவிழாவிலையும் இருக்கு. அதை நீ பண்ணிட்டு வா.
அப்புறம் சொல்றேன். என்ன டாடி அது? அங்க பாத்தியா, தட்ஸ் மாதிரி குழந்தை. 2 கட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள மாதிரி ஆத்துல கரைச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன். வாங்கம்மா. வணக்கம். 2 கட்டு கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க பணம். பணம்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேணாம் தாய், உங்ககிட்ட போய் பணம். சர்ப்ரைஸ். வணக்கம்மா. சித்ரா, போலாமா? என்ன டாடி இது? மறி குழந்துமா, பூ மாதிரி ஒரு விஷயம். பூக்கு கொஞ்சம் அழகு உண்டு, இதுக்கு பிரமாதமான அழகு இல்லைனாலும் ஒரு அற்புதமான வாசனை உண்டு. உங்க அம்மா மாதிரி. இன்னைக்கு என்னடா இந்த கிராமத்து ஜனங்கள் உங்க அம்மா பேர்ல பெரிய திருவிழா நடத்துறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மறிக்குழந்து பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு போற்றப்படுகிற உன் தாய் அவளோட நிஜ வாழ்க்கையில இதே கிராமத்து மூல முடுக்குல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எப்படிலாம் கத்திட்டு இருந்தா தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சுடா. வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும், எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்துறால தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல, எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் இல்ல. வேலையெல்லாம் மும்மரமா நடக்குதா? என்ன மாதிரி குழந்தை இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரியா? ஆமா, மறி குழந்தை வேலைய முடிச்சிட்டு மடி நிறைய கட்டிட்டு வந்திருக்கா. அதுல நீ கொஞ்சம் அவுத்து வாங்கிக்க. ஏன் கழுவி, உனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. பின்ன என்னடி, பொம்பளையா லட்சணமா நடந்து வாராளா பாரு. என் சக்திக்கு இது வரைக்கும் 10 மாப்பிளைய பாத்துட்டேன். ஆம்பளை மாதிரி இருக்கான்னு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமலா போயிருவான், விடுவியா? அதானே, கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. டேய் பழனி, என்னங்கய்யா? இங்க வா. இதோ வந்தானுங்க. அடச்சி, டப்பா வேற. நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்குழந்தை கூப்பிட்டு வா. யாரு? மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், போய் கூப்பிட்டு வா. சரிங்க. கேள்வி கேக்குறான். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்க? குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு. என்பகம் என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, நீ வேலையை பாரு. என்னன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு மறி குழந்தை. உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டுருக்காரு. வரசவா கும்பிட தேவரையா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஆமா மறிக்குழந்து, நான் தேன் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இந்தா. எதுக்குயா? ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு. நான் கொஞ்சம் வேலையா வெளிய போறேன். அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அடிய செம்பகம், செங்கல்ல உடைச்சு என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு 1 1. முதல்ல போட்டது நீ இல்ல, தேவரையா. ஆமா தேவரே, எப்படி?
அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் புதார் தலையா, என்ன கம்பிய உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்ன கிடைக்குது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணி ஐயரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8ல இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன. இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறிக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற. ஏன் கணக்கு லாரி வந்தா லோடு எடுத்துனீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க. மாசம் பிறந்துச்சா மணி ஆர்டர் வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தண்டி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டுல உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க, 1000 2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.